புளியை பார்த்து பூனை சூடு போட்ட கதை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒருத்தர் செய்யறதை பார்த்தால ஒருத்தர் வச்சிருக்கிற பொருளை பார்த்து எனக்கு அந்த மாதிரி நான் அந்த மாதிரி வாழன்ற ஒரு எண்ணம். இன்னொருத்தரை பார்த்து சூடு போட்டுக்கிறது, நிறைய கதைகள் நடக்கும். இதனால கணாலனி ஆவாங்க, வாழ்க்கையை இழந்து போவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க வீடு கட்டணும், எல்லாரும் வீடு கட்ட நானும் வீடு கட்டுறேன்னு சக்தி இருக்கோ இல்லையா கடன் வாங்கி ஒரு ஊரை கடன் வாங்கி கட்டி கடைசியில அந்த வீட்டில் வாழவே முடியும். வீடே வித்தாச்சு, வித்தும் கடன் தீரல, வாழ்க்கையே போச்சு. எங்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு சுயமா வாழ, தன்னிடம் இருப்பதை வைத்து சந்தோஷமாக. நம்மகிட்ட ஒரு தனித்தன்மை இருக்கு. பிரபஞ்சம் எல்லாருக்கும் ஒரு தனித்தன்மையை கொடுத்துருக்கு. ஒரு நாள் அதிகாலையில் எல்லாரும் நினைச்சு பாக்குறாங்க, அந்த உலகமே சிவப்பா இருக்கு, வானம் சிவப்பா இருக்கு, பூமி சிவப்பா இருக்கு, வீட்டுல இருக்க எல்லா மனிதர்கள் வீட்டுக்கு வரவேன் போறவேன், நாய் பூனை ஆடு கோடு மாடு சாப்பிட்ற சாப்பாடு இட்லி தோசை பொங்கல் எல்லாமே சிவப்பா இருக்கு, எல்லாமே ரெட்டு. என்னடா ஆச்சு, இந்த உலகத்துல ஏதோ நடந்து போச்சு, மோசம் நடந்து போச்சு, இறை குற்றமா கடவுள் குற்றமா, என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு ஒரு பக்கம் ஆன்மீகவாதிகள்லாம் வாக்குவாதம், இன்னொரு பக்கம் சயின்டிஸ்ட் உலகத்துல ஏதோ நடந்து போச்சு, ஏலியன்ஸ் வந்துட்டாங்க அப்படி இப்படின்னு ஒரு பெரிய டிஸ்கஷன் ஓடிட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் பாத்தீங்கன்னா ஒரு பச்சை கிளி மட்டும் ஜாலியா பாட்டு பாடிட்டு அதே பச்சை கலர்ல பறந்து போகுது. எல்லாம் பாக்குறாங்க, இது மட்டும் பச்சை கலர் இருக்கு, உலகமே சிவப்பா இருக்கும்போது மட்டும் பச்சையா இருக்குதுன்னு ஆச்சரியம். இது ஒரு அதிசய கிளி, ஒரு தெய்வ கிளி அப்படின்னு சொல்லி அந்த கிளிக்கு பாதுகாப்பு அது இது ப்ரொடெக்ஷன்லாம் பண்ணி இனி அதை கடவுள் ரெஞ்சு கொண்டு போயிட்டேன் இந்த கிளியை. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஊரே ஊதா கலருக்கு மாறி இருக்கு, எல்லாமே ப்ளூவா இருக்கு. வானம் சொன்ன மாதிரி வானம் என்ன பூமி இட்லி சாப்பிட்ற சாப்பாடு காரு பைக்கு ஃப்ரிட்ஜு ஏசி டிவி எல்லாம் மொபைல் எல்லாமே ப்ளூ கலர்ல இருக்கு. இப்பயும் அந்த பச்சை கிளி பச்சையாவே இருக்கு. ஒரு 2 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா எல்லாமே பச்சையா மாறி. அப்ப பச்சை கிளியும் பச்சையா தான் இருக்கு. பச்சை கிளியும் பச்சையா இருந்தோடனே அதுக்கு உண்டான மதிப்பு போச்சு, எல்லாரும் அதை கழட்டி விட்டாங்க, அது கண்டுக்கவே இல்லை, எல்லாரும் பச்சையா இருக்காங்க. ஒரு வாரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா எல்லாமே நார்மலான நிலைமைக்கு திரும்பி வராங்க, அவங்க நிலைமைக்கு. அப்பயும் அந்த பச்சை கிளி பச்சையா தான் இருக்கு, மாறவே இல்லை. எந்த ஸ்டேஜ்லையும் பச்சை இருந்து மாறவே இல்லை. இப்பதான் அந்த பச்சை கிளியோட அருமை அந்த உலகத்துக்கு தெரிஞ்சுதான் இது ஒரு அதிசய கிளின்னு எல்லாரும் கொண்டாடினாங்களாம், கவிதையை பாடினாங்களாம், அது ஒரு பெருமையா பேசினாங்களாம். அந்த பச்சை கிளிக்கு பெரிய மரியாதை கிடைச்சது. இந்த மாதிரி உங்களோட தனித்தன்மை என்னவோ அந்த தனித்தன்மை விட்டு கொடுக்காம கொஞ்சம் நமக்கு ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா தான் படிச்சிருக்கு. நோ கம்பேரிசன், ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு தனித்திறமை, வாழ்க்கை தனி பாதையில் உங்களுக்குன்னு ஒரு பாதை, அந்த பாதையில் போகக்கூடிய திறமையும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா வாழ்க்கையை ரசிச்சு வாழலாம். பாதை போற பாதையை என்ஜாய் பண்ண, பாதையில இருக்கக்கூடிய வயல்கள், புல்வெளிகள், பட்டாம்பூச்சி, மைனாக்கள், குருவிகள், கிளிகள், மலைகள், ஆறுகள், ஏரிகள், பார்த்து என்ஜாய் பண்ண, ரசிங்க. அதுதான் வாழ்க்கை. இந்த எண்டை பத்தி கவனிக்கவே வேண்டாம், யோசிக்கவே வேண்டாம், முடிவை பத்தி யோசிக்கவே வேண்டாம். இப்படி ஒரு மனநிலை இருந்தோம்னா நமக்கு கொடுத்ததை வைத்து நம்ம சந்தோஷமா இருப்போம். யாரை பார்த்தும் நம்மை கம்பேர் பண்ணவே மாட்டோம். நல்ல சிலை வைப்போம், நம்பிக்கை வைப்போம். அன்பன் நம்பினா